ஆனா சார் பாஜக வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகன்ற கட்சி மட்டும் 11% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா நீங்க வந்து இன்னும் 3% தான் பாஜக அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 11% எதை வச்சு சொல்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஒருத்தருடைய இப்போ விஜய் தனியா நிக்க போறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சதவீதம் தெரியும், சீமான் சதவீதம் தெரியும். பாஜக ஒரு கூட்டமா நிக்கிட்டு அது பாமக ஓட்டையும் இவர் எந்துன்னு சொல்லிக்கலாம்ல. நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து 1 கோடி உறுப்பினர்களை சேர்த்தேங்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களால சேர்க்க முடிஞ்சதா? எனக்கு தெரிஞ்சு 10-15 லட்சம் பேர் சேர்த்துருந்தா ஜாஸ்தி மிஸ்டு கால்ல. எனக்கு என்ன இருக்கு அவங்க மேல விரோதம்? எங்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் நீ சேரணும். நான் எதுக்கு சேரணும்? அதை விட ஒழுக்கமா எங்க அப்பா வளர்த்துருக்காரு எனக்கு போறோம். எனக்கு 75 வயசு ஆச்சு. நான் சிகரெட் குடிக்கிறது இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, இந்த பொம்பளை பொறுக்கி வேலையெல்லாம் பண்றது கிடையாது. அதனால எனக்கு நான் ஒரு அமைப்புல சேர்ந்து தான் நான் சர்வீஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டு பாடணும்னா ஸ்கூல்ல ஸ்கவுட்ல பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு நான் பாடணும்? வந்தே மாதரம் நீ பாடலைன்னா தேச துரோகின்னு ஒரு ஆள் சொல்றான். எங்க டிராமா ட்ரூப்ல இருக்கிற ஆளுங்க. லூசாடா நீன்னு கேட்டேன். இப்போ நான் கொடி போட்டிருக்கேன், நீ கொடி போடல, நீ தேச துரோகியா? தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.